கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று சொல்வதை விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கருத்தை சொல்லியிருக்கிறது. நாங்களும் அப்படித்தான் சொல்லி வருகிறோம். கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் கூடுதலாக தொகுதிகளை கேட்போம் என்று நீங்கள் கேட்கிற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம். ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து இந்த கேள்வியை எழுப்பி வருகிற நிலையில் இல்லை நாங்கள் 6 கொடுத்தாலே பெற்றுக்கொள்வோம், அதை விட குறைவாக கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்ல முடியாது. எங்களுக்கு கூடுதலான இடங்கள் வேண்டும் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் கேட்கிறோம். ஒரு கூட்டணியில் பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. எல்லா கட்சிகளையும் அரவணைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திமுக தலைவர் எங்களோடு உரையாடலை நிகழ்த்துகிற போது நாங்கள் சூழலை கருத்தில் கொண்டு, கூட்டணியின் நலனையும் கருத்தில் கொண்டு, வெற்றியையும் கருத்தில் கொண்டு முடிவெடுப்போம். அது பேச்சுவார்த்தையின் போது இறுதி செய்யப்படும். முன்கூட்டியே இத்தனை இடங்கள் கட்டே தீர்வோம், இல்லை என்றால் நாங்கள் அதுதான் சொல்கிறேன். ஒவ்வொரு தேர்தலிலும் கேட்கிறோம், இந்த தேர்தலிலும் கேட்போம். அது நிறைவேறாவிட்டால் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருப்போம். முடிந்த வரையிலும் கூடுதல் இடங்களுக்காக முயற்சிப்போம். திமுக கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லி இப்போ தற்போது எல்முருகனும் நயனா நாகேந்திரனும் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது திமுக கூட்டணிக்குள்ளே அவங்க சலசலப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்களாம். அது அவங்களுடைய டிப்ளமேட்டிக் அரசியல் என்று அவங்க அப்படி காட்டிக் கொள்கிறார்கள். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி கூட வெளியேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்க அப்படி ஒரு கருத்துருவாக்கத்தை செய்வதாக எண்ணிக்கொண்டு சொல்லுகிறார்.